ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். சாம்பாரில் போடுற காய்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாம்பாரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். சேர்க்குற காய்க்கு ஏற்ற மாதிரி சாம்பார் செய்யும் முறையும் மாறுபடும். இன்றைக்கி நாம் நல்ல மணக்க கத்திரிக்காய் மட்டுமே போட்டு செய்கிற கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அரை கப் துவரம்பருப்பை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க. அடுத்து இதில் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். பருப்பை ரொம்ப குழைவாக மசிச்சிடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி நிறம் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி வந்தாலே போதும். தக்காளி லேசாக வதங்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. கத்திரிக்காயை நறுக்கும்போது காம்பு பகுதியை முழுசாக நறுக்காமல் இந்த மாதிரி காம்பு பகுதி கொஞ்சம் இருக்கிற மாதிரி நறுக்கிக்கங்க. அப்போ தான் சாம்பாரில் வேகும்போது கத்திரிக்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கத்திரிக்காயை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நான் கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கத்திரிக்காயை குறுக்க சின்னதாக கூட நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் குழஞ்சி வெந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த மாதிரி நறுக்கிக்கங்க. கத்திரிக்காய் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நீங்கள் சாம்பாருக்கு எந்த பொடி பயன்படுத்துவீங்களோ அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த கத்திரிக்காயில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. மசாலா கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு எப்போவுமே அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து சாம்பாரில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நாம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சா போதும். அடுத்து இதில் வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கங்க. பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கரைச்சி சேர்த்துக்கங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா எல்லா சாம்பார்லையுமே கடைசியில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் கத்திரிக்காய் சாம்பாருக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை கலந்து விட்டு இந்த சாம்பார் லேசாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கைப்பிடி அளவில் கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். மணக்க மணக்க கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த சாம்பார் சேர்த்து சாப்பிட வெறும் அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் சாம்பாரை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.